மீண்டும் ஆவரைக்குளம் பஞ்சாயத்து. இந்த ஒரு 40 ஏக்கர் இடம் தானே சார் இது? ஆமாம். நாங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு 28 ஸ்கேன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் அடையாளம் வச்ச இடம் வந்து இந்த ரொட்டேட்டரில் காணாமல் போயிடுச்சு. அதை உறுதிப்படுத்துறதுக்காக, அந்த இடம் எதுன்னு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் அத்தனை இடம் அடையாளம் வச்சு, ஆனால் ஒரு போர் தான் போட்டிருக்கீங்க. ஆமாம். வீடியோ எடுக்கலாம்ல? எடுக்கலாம். சொல்லுங்கள். அந்த ஒரு போர் தானே போட்டிங்க? அது அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்குல்ல? போதுமான அளவு. ஆமாம், நமக்கு இவ்வளோ இடத்துக்கு காணாது இல்லையா? நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் இங்கே ஏதோ கொடுத்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸா? இதுதான் சூப்பர். இதுதான். ஐயோ, நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம் ஆமாம். இப்போ அங்கே கிணத்துக்கு தண்ணி தேவை இருந்ததுனால அந்த 1வது ஸ்கேனு டவுட்டுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஆமாம். 2 எல்லாம் ஒன்றுமே இல்லை. 4 இது சார். 4 இங்கே ஒன்று இருக்குது. 5 தான். 5. ஓ சரி, இந்த இதை பிடிச்சே ஆகணுமே. ஆமாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த லைனில் தான் கொடுத்த ஞாபகம் எனக்கு. ஃபஸ்ட்டு சாய்ஸ். இது ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினச்சேன். போட சொன்னேன். உங்கள் தேவை அங்கே இருக்கணுன்னு அங்கே போட்டிங்க. போட்டோம். இப்போ 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அது பாருங்கள், எனக்கு அதில் அவ்வளோ தண்ணி வந்தது ஆச்சரியம்தான். நீங்கள் ஏற்கனவே போர் போட்டு மோட்ரு பிரச்சனைனால மாட்டியாச்சு. அதுக்கு பக்கத்தில் போர் போட்டிருக்கீங்க, தண்ணி வரல. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த சரத்தையே பிடிச்சாச்சு பாருங்கள். அதில் 800 அடியும் தனி கரைஞ்சலுது சார். மாற்றமே கிடையாது. அந்த அதில் தண்ணி இருக்கிறதே பெரிய ஒரு சொட்டு கசிக்க அவ்வளவும் போகலாம். எனக்கு அதில் அதனால தான் அதை போட்டு பார்க்கணுன்னு ஒரு எண்ணம். அது அந்த கரெக்டாக அந்த பால்ரசுகள் அழகாக வந்து இருந்தாலும் அதே தண்ணி இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. குறைவான தண்ணி ஒரு இன்ச்சு தண்ணி இருக்கும். சாடிக்கிட்டு அப்படியே வந்துட்டு. வெரி குட், வெரி குட். இருந்தாலும் போதாது. என்னால் ஆமாம், அது ரொம்ப சுமாரான ரிப்போர்ட் தானே. ஆமாம் ஆமாம். நீங்கள் அதை இப்போ போடலாம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கல. இதெல்லாம் மற்றதெல்லாம் போட சொன்னால் அது வந்து ஒரு ஆசிலேஷனில் கொடுத்தது தான் அப்படின்னு தான் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் ஏற்கனவே போர் போட்டு தண்ணி இருந்தது, அதே சரத்தில் இந்த பாயிண்ட்டும் அமைஞ்சது. ஆமாம். அதிலேருந்து 10 அடி தூரம் தள்ளி நீங்கள் ஒரு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது வேறு சரம். ஆமாம். இது அதே சரமாக வந்ததுனால போட சொன்னது. நாங்கள் ஏற்கனவே 5வது ஸ்கேனில் அடையாளம் பண்ண இடம் இந்த வருஷத்தில் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதில் அடையாளம் வச்சுருந்துருக்கு. பட் இப்போ அந்த மார்க்கிங் மட்டும் காணாமல் போயிடுச்சு. இப்போ அதுக்கு நேராக பேரலாக கிழக்க ஸ்கேன் பண்ணும்போது அதே சரத்தில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதை உறுதி பண்ணுறதுக்காக மீண்டும் அந்த அடையாளம் பண்ண 5வது ஸ்கேன், ஏற்கனவே பார்த்த 5வது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேராக மேற்க ஒரு 20 அடி தள்ளி மேற்க இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்கு தான். ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் பார்த்த பாயிண்ட் அது. அவங்க நிற்கிற இடம் ஏறக்குறைய அதில் தான் பாயிண்ட் இருந்ததாக சொல்கிறாரு. இப்போ டைரக்ஷனை கொஞ்சம் கிராஸ் பண்ணி எக்ஸாக்டாக வடக்கு தெற்கு இல்லாமல் வடகிழக்கு தென்மேற்கு டைரக்ஷனில் மாற்றி ஸ்கேன் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்த இடத்துல அதே டைரக்ஷனில் அதே அளவில் ஸ்கேன் பண்ணக்கூடாது. அதனால் அந்த பாயிண்ட்டை குறி வச்சு இது வடகிழக்கு தென்மேற்கு நோக்கி 34 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஏறக்குறைய ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிற ஒரே டைரெக்ஷனில் வருது. ஆனால் அந்த ஏற்கனவே அக்டோபர் மாதம் செலக்ட் பண்ண பாயிண்ட்டினுடைய நல்ல அழுத்தமான பாயிண்ட் இல்லை. பிரேக் ஆகுது, பட்டு ரொம்ப சுமாராக இருக்குது. அதனால் அதே பாயிண்ட்டு
திரும்ப அதே பாயிண்ட்டு கிடைக்குமாங்கிற நம்பிக்கையில் டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த கிராஸ் பண்ணி பார்த்த ஸ்கேனில் அந்த கம்பு இருக்குது, அடையாளம், அதில் அடையாளம் வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க இங்கே தான் அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 மீட்டர் போல் வித்தியாசப்படுது. அதனால் ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண அதே டைரக்ஷனில் பார்க்க சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அது அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ எனிகாவ் அதுக்கு நேராக கிழக்கு மேற்க சாரம் கிழக்குங்கிறது உறுதியாக இருக்குது. 3 பாயிண்ட்டும் ஏறக்குறைய கிழக்கு மேற்க ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. இது இந்த வரிசையில் தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கு. இப்போ 4 ஸ்கேன் எடுத்தாச்சு, அதே மாதிரி ரிப்போர்ட் வரல. ஆனால் அந்த காத்தாடிக்கு நேராக ஜஸ்ட்டு மேற்க தான் அடையாளம் வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த பைப்லைன் இங்கே ஒன்று கிடக்கு, இதுக்கு இங்கிட்டு 7.25 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸில் 11 மீட்டர் லென்த்துக்கு மட்டும்தான் இந்த ஸ்கேன் நடக்கு. ஏற்கனவே இருந்த பாயிண்ட்டுன்னு கெஸ் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் டிவைட் பண்ணி, எக்ஸாக்டாக நார்த் சவுத் இல்லாமல் கொஞ்சம் டிவைட் பண்ணி 5வது ஸ்கேன் அதே இடத்துல நடக்கு. அதே மாதிரி ரிப்போர்ட் வருதான்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இது 6வது ஸ்கேனு. கரெக்டாக அந்த காத்தாடிக்கு நேராக கிழக்கு மேற்கவே இந்த ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. $350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. 15 மீட்டர் டிஸ்டன்ஸ். அங்கே வேலியிலேருந்து கரெக்டாக 15 மீட்டரோட நிப்பாட்டியிருக்கு. இது ஏற்கனவே பார்த்த அந்த காற்றாலையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு வரப்பு இருந்தால் இருக்குது. இதை ஒட்டி 7வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 33 மீட்ரு டிஸ்டன்ஸு, 350 மீட்டர் ஆழம். டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்க இருக்குது, ரிசீவர் கருவி வடக்க இருக்குது. ஏற்கனவே அக்டோபர் மாதம் ஸ்டடி பண்ணும்போது இந்த ஏரியாலாம் ஸ்டடி பண்ணலை. இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட். இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த 5வது ஸ்கேன் ரிப்போர்ட் படியான பாயிண்ட்டில் தான் இப்போ போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது 6வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 7வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. கொஞ்சம் ரொம்ப தூரமாக மேற்கு தள்ளி பார்த்தது ஒன்றுமே இல்லை, அடையாளம் இல்லை. ஸோ ஒரு 15-16 மீட்டர் சுற்றளவுக்குள்ளே ஒரு 6 ஸ்கேன் பார்த்ததில் ஏற்கனவே அக்டோபர் மாதம் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு மாதிரி வரலை. இந்த டெக்னாலஜியில் அதே இடத்துல அதே மாதிரியான ரிப்போர்ட்டு வர மாட்டேங்குது திரும்ப.